வெல்கம் டு அர்பன் ஷைன் லாண்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா வந்து டவெட்ஸை வந்து வாஷ் பண்ணுறோம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து பெரிய பெரிய டவெட்ஸ் இருக்கும். அதை வந்து உங்களால் டொமஸ்டிக் மிஷினில் வாஷ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் டவெட்டை வாஷ் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ப்ரொஃபஷனல் லாண்ட்ரிக்கு வந்தீங்கன்னா அவங்கள இந்த மாதிரி கமர்ஷியல் மிஷின் வச்சுருப்பாங்க. கமர்ஷியல் மிஷினில் டவெட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதை சுலபமாக வாஷ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒயிட் டவெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து ப்ராப்பராக உங்களால் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து கமர்ஷியல் லாண்ட்ரியில் அதை ப்ராப்பராக ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க, ப்ரீ வாஷ் பண்ணுவாங்க, மெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதன் பிறகு அந்த கெமிக்கல் எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் போட்டு உங்களுக்கு நீட்டாக தருவாங்க. அந்த ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ பாருங்கள், உங்களுடைய டவெட்டை வந்து ஹாட் வாட்டரில் தான் நாங்கள் வாஷ் பண்ணுவோம். இதுக்கான எண்ட் ரிசல்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். வீட்டில் வாஷ் பண்ணுறதுக்கும் ப்ரொஃபஷனல் லாண்ட்ரியில் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும். ஓகே பாருங்கள், வெரி குட், வெரி குட் பிரைட்னஸ், வெரி குட். வாஷிங் பண்ணிவிட்டு நம்ம ஹைட்ரோலையும் போட்டுட்டு இப்போ பாருங்கள் இதோடைய வைப்ரன்ஸை நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து நார்மலாக வீட்டில் நம்ம இந்த அளவுக்கான வைப்ரன்ஸ் நம்ம கொண்டு வர முடியாது. ஃபைபருக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. இந்த டவெட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் பீரியடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபைபர் டேமேஜ் எதுவுமே ஏற்படாது. குவாலிட்டி ஆஃப் வாஷிங் பாருங்கள். ஃப்ராக்ரன்ஸும் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், குவாலிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம்.